ஒருத்தருக்கு 7.5 சனியாலேயோ அல்லது அஷ்டமத்து சனியாலேயோ கடன் ஏற்பட்டால் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கடனை தீர்க்கறதுக்கு நம்ம தசரதன் எழுதி உருவாக்கிய தசரதன் சனி ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு நீங்கள் யூடியூப்பில் போட்டால் இந்த ஸ்துதி கண்டிப்பாக வரும். அதை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வரணும். இந்த ஸ்துதியை தொடர்ந்து கேட்கும்போது இந்த 7.5 சனியாலையும் அஷ்டமத்து சனியாலையும் வரக்கூடிய கடனும் கண்டிப்பாக தீரும். அதே நேரம் திருக்கொள்ளிக்காடு அங்கே போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அல்லது சார பரமேஸ்வரர், திருச்சேரியில் இருக்கிற சார பரமேஸ்வரரை வழிபடலாம். அல்லது போக முடியல என்னால் அப்படின்னா இந்த தசரதன் ஸ்துதி கேட்கலாம், சனி பகவானுடைய ஸ்துதி கேட்கலாம். தசரதனை உருவாக்கின இந்த ஸ்துதி மிக சிறப்பு. அதே நேரம் இந்த சார பரமேஸ்வரர் ஸ்துதியும் நம்ம யூடியூப்ல போட்ட கிடைக்கும். அதுவும் நீங்க தொடர்ந்து கேட்டுட்டு வரலாம். இந்த ஸ்துதியை தொடர்ந்து கேட்டுட்டு வரும்போது நம்மளுடைய கடன் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இந்த கோயிலுக்கு திருக்குள்ளிக்காடோ அல்லது சார பரமேஸ்வரர் திருச்சேரியோ போயிட்டு வர முடிஞ்சாலும் போயிட்டு வாங்க. இல்லை என்னால் போக முடியாது அப்படிங்கிறவங்க இந்த ஸ்துதியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வாங்க. யூடியூப்ல இந்த ஸ்துதியெல்லாம் கிடைக்கும், நல்லா கேட்டுக்குங்க. தசரதன் எழுதிய இந்த சனி ஸ்துதி, சனி பகவானுக்கான ஸ்துதி கிடைக்கும். சார பரமேஸ்வருக்கான ஸ்துதியும் கிடைக்கும். அதை நீங்க கேட்டு பாருங்க. நன்றி, வணக்கம்.